எல்லா கேட்டகரி ஆஃப் கார்ஸ் ஒரு ஆல்டோல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்குமே ரேட் கம்மியாயிருக்கு. இன்ஃபேக்ட் ரோல்ஸ் ராய்ஸ் தான் வந்து அதிகமாக அமௌண்ட் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. வீக்லி ப்ரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். இட்ஸ் லைக் கோல்டு தான். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ரேட் இருக்கு, நாளைக்கு ரேட் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அது கம்ப்ளீட் லாஸ். நிறைய ஷோரூம்ல பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க, இந்த ஜிஎஸ்டி ஆட்டோமொபைலை பாதிக்காது, அதனால பயப்படாதீங்க, இப்பவே கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனா வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி டேக்ஸுங்கிறதுல 3 டேக்ஸ் இருந்தது. அதாவது ஜிஎஸ்டி, செஸ் இருக்கும், அப்புறம் டிசிஎஸ்ன்னு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு 1% இருக்கும். இப்போ அது ரெண்டும் போயிடுச்சு. செஸ்ஸுங்கிறதே தூக்கிட்டு ஃப்ளாட்டாக ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க. 4 மீட்டர் கீழே இருக்க வண்டிக்கு ஒன்று, 4 மீட்டர் மேலே இருக்க வண்டி ஒன்று, லக்ஸுரி காருக்கு ஒன்று, 2000 சிசி மேலே இருக்கிற ஒரு காருக்கு, டீசல் காருக்கு ஒன்று, பெட்ரோல் காருக்கு ஒன்று, நிறைய அங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 50% இருந்தது, 40 ஆயிருக்கு. 28 இருந்தது, 18 ஆயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 10%, 5லேருந்து 10% எல்லாரும் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதான் மினிமம் வந்து இப்போ பலினோன்னு பார்க்குறப்போ நமக்கு 60,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கம்மியாகும். முன்னாடி வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாப் வேரியண்ட் வந்து ஒரு 12 லட்ச ரூபா இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து 10,70,70,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதெல்லாம் 1.25 லட்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கார்ஸில் இருக்கிறதுலே கம்மியாக வருதுன்னா எந்த ஒரு 4 மீட்டர் கீழே இருக்கிற டீசல் காருக்கு தான் இன்றைக்கி பெனிஃபிட் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா 13% அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. இந்த கீழே இருக்க சிராஸ்ன்ற காருக்கு வந்து டீசலில் அவங்க தான் இருக்கிறதுலே டீசல் சப் 4 மீட்டர்லேயே காஸ்ட்லி, அதுதான் 22 லட்சம் ரூபாய் இருந்த வண்டி. அதுக்கு வந்து 1,86,000 ரூபா கம்மியாக இருக்குது எக்ஸ் ஷோரூம்லேயே. அப்போ ஆன் ரோட் பார்க்குறோம், அதில் ஒரு 2% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா. பைக்ஸ்னு வரும்போது அதில் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எதுலன்னா கவர்மெண்ட் வந்து லக்ஸுரி அப்படிங்கிறத 350 சிசிக்கு மேலே இருக்கிற பைக்ஸை வந்து லக்ஸுரின்னு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? Thank you so much. ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 வீலர்ஸ் அந்த கார்ஸ் வாங்குறவங்க செப்டம்பர் 22 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அந்த வரி வந்து விதிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி விதிச்சிட்டு இருந்தாங்க, எதெல்லாம் பேஸ் பண்ணி வரி விதிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் அதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? சரி, ஏன்னா அதோட புரிதல் இருந்தால் தான் எவ்வளோ காஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, முன்னாடி ரொம்ப முக்கியமான கேட்டகரி வந்து காரோட சைஸு, அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். நீங்கள் நிறைய கார்ஸோட லென்த்தை பார்த்தீங்கன்னா 3990 mm அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ க்ளோஸ் டு த 4 மீட்டர். அப்போ அந்த 4 மீட்டருங்கிறது அந்த டாக்ஸேஷனில் வந்து ஒரு ஸ்லாப். ஓகே, ஆனால் ஈவிக்கு மட்டும் அது கிடையாது. அதனால தான் இப்போ நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க ஈவியோட கார்லாம் அது இஷ்டத்துக்கு சைஸில் இருக்கும். ஸோ அது முக்கியமான காரணம், அந்த டாக்ஸேஷனில் அந்த லிமிட் அவங்க கொண்டு வரல. அப்போ அந்த 4 மீட்டரில் இருக்கணுங்கிறது ஒரு ஸ்லாபு. இன்னொன்று இன்ஜினோட சைஸு. இப்போ அதுவும் நீங்கள் சிசி பார்த்தீங்க அப்படின்னா 1190 அப்படின்னு வைப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த 1.2க்கு மேலே அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்யூவிலாம் மிக அதிகமாக விலை இருக்கிறது முக்கியமான காரணம் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாயிட்டாவே அதோட டாக்ஸேஷன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இப்படி தான் கேட்டகரிஸ் வந்து இருந்தது. இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது செஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸு. அப்போ அந்த செஸ்ஸுங்கிறது கவர்மெண்ட்டோட எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து அதை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ லக்ஸூரியாக ஒருத்தங்க ஒரு திங் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். ஸோ அப்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மாற்றம் வரும்போது இந்த செஸ்ஸும் ஒரு முக்கியமான மாற்றமாக நம்ம பார்க்கணும். அந்த செஸ் வந்து இப்போது 0. இப்போ செஸ் வந்து ஆட்டோமொபைல்லேருந்து அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நிறைய காஸ்ட் வந்து இப்போது ரெடியூஸ் ஆகிற முக்கியமான காரணம் அதுவும் ஒன்று. நிச்சயமா. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து டாக்ஸேஷன் வந்து இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரியா? அப்போது இப்போ ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஓப்பன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செடானும் ஒன்று தான், எஸ்யூவியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே டாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சு. அப்போது இப்போ சமீபத்தில் எல்லாருமே நோக்கி வாங்குற கார்னு பார்த்தா எஸ்யூவி தான். என் இஷ்டத்துக்கு நான் ஓட்டுவேன், ஆனால் என் கார் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற.
அப்போ அந்த எஸ்யூவியோட காஸ்ட் அதிகமாக இருந்தது, இனிமேல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்தது? ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, இப்போ வாங்கலாமா, எப்போ வாங்கணும், இதுக்குள்ளே வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்துருப்பாங்க. என்ன மாதிரி கொஸ்டினே வந்து இப்போ வாங்கலாமா, நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக சில பேர்லாம் ஐயோ தெரியாமல் கேன்சலே பண்ண சொல்லிட்டேன். ஜிஎஸ்டி வரப்போன்ற ரூமர் நமக்கு ஆகஸ்ட் 15 வந்துருச்சு. ஸோ அப்போலேருந்தே எல்லாரும் ஒன்று டீலர்ஷிப்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கே வாங்காமல் போயிடுவாங்களோன்னு சீக்கிரம் பண்ணுங்க, இப்போ தான் ஸ்டாக் இருக்குது, இல்லைன்னா அவ்வளோதான், இல்லை ரொம்ப நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணப்போ நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சில பேர் வாங்கியிருக்காங்க, சில பேர் புக்கிங் ஹோல்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்காம கொஞ்சம் சேல்ஸும் பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாரும் ஒரு கம்மியாயிட்டா ஐயோ நம்ம லூசர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே வாங்காமல் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அதனால் என்ன பண்ணாங்க, இந்த நம்ம செப்டம்பர் முதல் வாரமே இதை அஃபீஷியலாக ஆக்கினதுனால இப்போ வந்து ஓகே, இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்க, பிராண்ட்ஸ் வந்து அதை புது ஜிஎஸ்டியில் வரப்போகிற ஆஃபரை இன்பேயே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் ஸ்டாக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கார் புக் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோட டெலிவரி வந்து ஆஃப்டர் 22னா எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இப்போ ரிவைஸ் பண்ண ஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படி பண்ணுறாங்க. அதான் ஸ்டாக் இருக்க வண்டிக்கு பண்ணி கொடுத்துறாங்க. அந்த ப்ரைஸ் நான் இன்னைக்கே பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா இது பில் ஆகாதுல்ல, இது வந்து அவங்களுக்கு அப்புறம் சேலே ஆகாது. யாரு தான் வாங்குவா? அவனுக்கும் உனக்கும் 10% வித்தியாசம்னா யார் வாங்குவா? ஸோ கண்டிப்பாக இம்பாக்ட் நிச்சயமா. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, டீலர் வந்து ஒரு கார் விற்கிறாரு அப்படின்னா அவர் 100% மணி பே பண்ணி தான் அவர் யார்டில் ஸ்டாக் வைக்கிறாரு. ஓகே, அப்போது இட்ஸ் லைக் கோல்டு தான். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ரேட் இருக்கு, நாளைக்கு ரேட் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அது கம்ப்ளீட் லாஸ். அப்போ அது அதை வந்து அவங்க சேல் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த டேக்ஸுக்கு முன்னாடி நிறைய ஷோரூமில் பெரிய பேனர்லாம் வச்சுருந்தாங்க, இந்த ஜிஎஸ்டி ஆட்டோமொபைலே பாதிக்காது, அதனால பயப்படாதீங்க, இப்போவே கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து கிடைச்சது. இப்போ ஆக்சுவலி இது வந்து ஃப்ளாட் 28% அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சார். ஸோ ஃப்ளாட் 28% அப்படிங்கிறப்ப எந்த ஒரு லக்ஸரி கார் வாங்கினாலும் நம்மளுக்கு அதே தான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 18 to 40 கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 18 to 40 அப்படிங்கிறப்ப எந்த செக்டருக்கு வந்து இப்போ அடி, அப்போ 40ங்கிறப்ப லக்ஸரி கார்ஸ் போகுது அப்படின்னா லக்ஸரி கார்ஸ் இப்போ வாங்க முடியாதா, அது இன்னும் அதிகமாகுமா விலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை இருக்குது. அது எப்படி பார்த்துக்கலாம் நம்ம? ஓகே, இதில் காரை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் கார்ஸும், அதாவது ஒரு ஆல்டோல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்குமே ரேட் கம்மியாயிருக்கு. இன்ஃபேக்ட் ரோல்ஸ் ராய்ஸ் தான் வந்து அதிகமாக அமௌண்ட் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி அது 40% ஆச்சு? அது இல்லை, அதுதான் அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி டேக்ஸுங்கிறதுல 3 டேக்ஸ் இருந்தது. அதாவது ஜிஎஸ்டி, அதுக்கு உள்ள நமக்கு வந்து அது என்ன நம்ம செஸ் இருக்கும், அப்புறம் டிசிஎஸ்ன்னு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு 1% இருக்கும். இப்போ அது ரெண்டும் போயிடுச்சு. செஸ்ஸுங்கிறதே தூக்கிட்டு ஃப்ளாட்டாக ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க. அந்த செஸ்ஸுங்கிறது தான் சின்ன வண்டிக்கும், அதாவது 4 மீட்டர் கீழே இருக்க வண்டிக்கு ஒன்று, 4 மீட்டர் மேலே இருக்க வண்டி ஒன்று, லக்ஸுரி காருக்கு ஒன்று, 2000 சிசி மேலே இருக்கிற ஒரு காருக்கு, டீசல் காருக்கு ஒன்று, பெட்ரோல் காருக்கு ஒன்று, நிறைய அங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி 50% இருந்தது 40 ஆயிருக்கு, 28 இருந்தது 18 ஆயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 10%, 5லேருந்து 10% எல்லாரும் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், நான் வந்து இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கும் அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கும் பார்த்தா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது முதல்ல. ஸோ இப்போ அது கம்மியாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுங்கிறது ஒரு பிராண்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அவங்களோட ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வைக்கிற டேக்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்ஷோரூம். அப்போ இதுக்கும் அடுத்து இருக்கிறதுல வந்து ரோட் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆக போகுது, இன்சூரன்ஸ் ஆட் ஆக போகுது. ஓகே, அப்போது இந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்குள்ளே தான் ஜிஎஸ்டி, செஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே வருது. அப்போ இது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் குறையுது. இப்போ நம்ம எக்ஸ்ஷோரூமுக்கு வெளியில் இருக்கிற காஸ்ட்டு எக்ஸ்ஷோரூமோட காஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் பேன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ பேசிக் பேவை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஹெச்ஆர்ஏ இருக்குது, உங்களோட மெடிக்கல் அலவன்சஸ் இருக்குது, ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சுன்னா அது டிபெண்ட் பண்ணியிருக்கிற ரோட் டேக்ஸும் குறையும், இன்சூரன்ஸும் குறையும். ஸோ அதனால தான் ஒரு மேசிவான ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு வருது. அப்போ நீங்க கேட்ட கேள்வி எக்ஸ்ஷோரூம்ல என்னென்னலாம் இன்க்ளூடட் அப்படின்னா, ஒரு பிராண்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், அவங்களோட ப்ராஃபிட், கவர்மெண்டோட டாக்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து எக்ஸ்ஷோரூம். இந்த கவர்மெண்டோட டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து செஸ், அதுவும் சென்ட்ரல், இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். அதுக்கப்புறம் டிசிஎஸ், டிசிஎஸ் அது வந்து வெளில இருக்கு. டிசிஎஸ் வந்து வெளில, எக்ஸ்ஷோரூமுக்கு வெளில இருக்கு. ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிரெட்டா கார் எடுத்துக்கிறோம்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஆக்சுவலா ஆன் ரோடு, அதாவது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 16 லட்சம்னா
அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுங்கிறது 11.5 லட்சம் இருந்தது. இப்போ அந்த 11.5 லட்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட எக்ஸ்ஷோரூமாக வரப்போ 16 லட்சமாக இருக்குல்ல, அது இப்போ ஒரு 15 லட்சமாக மாறிடும். ஏன்னா அது ஒரு எஸ்யூவி கேட்டகரியில் போகிறப்போ 17. அதே நீங்கள் ஒரு செடான் எடுத்தீங்க, அதுலேயே இப்போ ஹுண்டாயில் வந்து அந்த வெர்னான்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு 15%. ஸோ இப்படி தான் அந்த செஸ் வந்து வேற வேற ஸ்லாப் மாறுச்சு. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ஷோரூம்ங்கிறது மாறும், அவங்களோட மேனுஃபேக்சர் காஸ்ட் மாறல, இந்த டாக்ஸ் மட்டும் தான் மாறும். அப்போ இங்க ஃபிளாட்டா ஒரு 18% மட்டும் தான் அப்ப போடுறாங்க இந்த இடத்துல. சோ அப்படிங்கறப்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? ₹1 இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸ் எல்லாம்ங்கறப்ப இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்படினா நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்த பக்கம் அவங்க 10% குறைஞ்சதுல உங்களோட ரோட் டாக்ஸ்ல 2% குறையும்னு சொல்லுவோம். வாங்க போறேன்னு முடிவெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இத நம்பலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. கரெக்டான கேள்வி. இது நிறைய பேர் வந்து இது ஒரு தீபாவளி ஆஃபர், பம்பர் ஆஃபர், இப்பவே போய் கிராப் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது பிஎம் வந்து தீபாவளி பரிசுன்னு தான் சொன்னாரு. அதனால வந்து எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதோட புரிதல் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஜிஎஸ்டிங்கிறது ஆட்டோமொபைல் மட்டும் குறையல. நீங்க வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பல விஷயத்துல 12 இருந்தது 5 மாறி இருக்கு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஃபிளைட் டிக்கெட் வந்து 18% இருந்தது 5% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நீங்க ஸ்டே வந்து ஒரு லக்ஸுரி ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றீங்கன்னா 18% இருந்தது 5% மாறி இருக்கு. ஸோ பேசிக்காக கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்ன? இன்ஃப்ளேஷனை குறைக்கணும். அதாவது மணியோட ஸ்பெண்டிங்கை வந்து அதிகப்படுத்தணும், மக்கள் மணியை தேக்கக்கூடாது, வெளியில் புழக்கத்தில் விடணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு தான். அப்போ இதை வந்து ஒரு ஆட்டோமொபைலுங்கிறது அது ஒன் ஆஃப் திங். அப்போ முன்னாடி ஆட்டோமொபைலுங்கிறது ரொம்ப லக்ஸுரி அப்படின்னு கேட்டகரியில் 28% வச்சுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா காருங்கிறது எசென்ஷியல், எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்போது அதை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி விடலாம். முக்கியமா இது யாரை அட்ராக்ட் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ். கார் வந்து நமக்கு வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டயலமால இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இது 1 லட்சம் ரூபாய் குறையுது அப்படின்னா ஒரு ட்ரிகர் பாயிண்ட். எஸ், நம்ம போயே ஆகணும். அப்போ ஒரு புது பையர் உள்ள வர்றாரு அப்படின்னா ரோடுக்கு புதுசாக கார் வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை கனெக்ட் பண்ணியிருக்கிற ஃபியூவல் இருக்குது. அப்போ ஃபியூவல் அதிகமாக ஸ்பெண்டிங் வரும், அதில் இருக்கிற டேக்ஸ் வரும். இப்போ வந்து உங்களுக்கு டோலுக்கு 3000 rupees அப்படின்னு சொல்லி போட்டாங்க. தோ அது 3000 மாத்தினா கூட எவ்வளோ கார்ஸ் புதுசா உள்ள வருங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த அத்தனை 3000 rupees வந்து உங்களுக்கு உள்ள வரப்போகுது. அப்போ இதை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. டூரிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பல விஷயங்கள் வந்து இது கனெக்ட் பண்ணி இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் கார் பையரை தான் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் எக்ஸாக்டா அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணி மெயினாக இன்ஃப்ளேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்போ இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் இல்லை, லாங் டேர்ம் தான். மினிமம் ஒரு 2-3 வருஷத்துக்காவது இது இப்படி தான் இருக்கும். யோசிச்சு நிதானமாவே கார் எடுக்கலாம். அதனால தீபாவளி பரிசுலாம் சொன்னாலும் ஐயோ இன்னைக்கு 1 லட்சம் கம்மியாகுது நாளைக்கு விலையேறுமான்னு பயப்படலாம் வேணாம். ஆக்சுவலாக இது இப்படி தான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்காவது இருக்கும். ஒரு சில டீலர்ஸ் மேபி அப்படி கூட ப்ரொமோட் பண்ணலாம். இது வந்து இவ்வளோதான் இருக்குது ஸ்டாக்கு, இப்போ உள்ள விட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். பட் அப்படிலாம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கிடைக்கிற காரை வாங்குறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நிதானமா யோசித்து நமக்கு எந்த கார் செட் ஆகும். இது ஆஃபர் கிடையாது, இட் இஸ் ஜிஎஸ்டி ரிவிஷன். அதனால இது இருக்கும். அதனால பொறுமையா நிதானமா செலக்ட் பண்ணி வாங்குறது தான் நல்லது. ஆமா, இப்போ வந்து இதை வச்சு இன்னொரு பக்கம் பாக்குறப்போ நமக்கு இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்து என்னன்னா இந்த பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி பண்ணலான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்ப கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொன்னேன். இது எப்படி இஎம்ஐல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு அவங்க எல்லாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஏறி இருக்கு. ஒன்று அவங்க குறைக்கணும், இல்லை வண்டி விலை குறைக்கணும். இப்போ இது குறைச்சிட்டாங்கல்ல, அவங்களாம் என் மட்டும் இறக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏற்ற தான் செய்வாங்க. ஸோ அந்த பக்கம் அவங்க 0.25 மட்டும் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது ஆர்பிஐயில் நமக்கு கம்மி பண்ணாலும் இனிமேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது இஎம்ஐலையும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸை வந்து அப்போ மாற்றுறதுக்கான கரெக்டான நேரமா இது? ஓகே, இப்போ யூஸ்டு காருக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, அப்போ அதை பாதிக்குமா அப்படின்னா நிறைய பேர் யூஸ்டு கார் வாங்கலாமான்னு யோசித்தவங்க புது காருக்கு போவாங்க. அதுதான். ஸோ அதுதான் இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் கார், அதாவது காரை கொடுத்துட்டு வாங்குறது வந்து அதிகரிக்குமா இங்க அப்படின்னு? அதுவும் நடக்கும். ஆனா யூஸ்டு கார் வாங்குறது கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லலாம். யூஸ்டு கார் வாங்குறது கம்மியாகும். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து காரை கொடுத்துட்டு வாங்குறதும் வந்து நல்ல ஆப்ஷன். நல்ல ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தாண்டி இப்போ வந்து பைக்ஸோட ப்ரைஸும் இங்கே கம்மியாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அது சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா உங்களை? ஓகே, பைக்ஸ்னும் போது அதில் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எதுலன்னா
கவர்மெண்ட் வந்து லக்ஸுரி அப்படிங்கிறத 350 சிசிக்கு மேலே இருக்கிற பைக்ஸை வந்து லக்ஸுரின்னு கொண்டு போயிருக்காங்க. ஓகே, அது உங்களோட டே டு டே லைஃபுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மணி கிடையாது. அது உங்களோட லக்ஸுரிக்காக நீங்கள் அந்த பைக் வாங்குறீங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அதோட ஜிஎஸ்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற எல்லா பைக்ஸ் ஸ்கூட்டர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி 10% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 10%ங்கிறது கன்சிடரபிளா உங்களுக்கு அந்த 2 வீலரோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் எடுத்துக்கலாம். அதுல அவங்க கிட்ட 350 சிசி அப்படிங்கிற பைக்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா அவங்களோட ஆக்சுவல் ஸ்பெக் பாத்தீங்கன்னா 348 பாயிண்ட் சம்திங் இல்ல 349 பாயிண்ட் சம்திங் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அந்த 350 கிளாசிக் 350 இருக்கலாம், இது எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடும். அதோட ரேட் குறையும். ஓகே, 350க்கு மேல 400 சிசி இந்த மாதிரிலாம் போகும்போது அது ஆப்வியஸா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த லக்ஸரி பைக்ஸுக்குமே 350 சிசி மேல இருக்க பைக்குகளுக்கு 28% ஜிஎஸ்டியும் 3% செஸ்ஸும் இருந்தது. எப்படி காருக்கு இருக்கு அந்த மாதிரி இதுக்கும் 3%, அது 31% இருந்தது. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, ஃபிளாட்டா 40 ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 31% பே பண்ணாங்க, இனிமேட்டு 40 பே பண்ணுவாங்க, 9% எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவாங்க. ஸோ உண்மையா பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல இந்த 350 சிசி மேல பைக் வாங்குறவங்களுக்கு தான் பெரிய ஹைக்கு, பெரிய அடி அவங்களுக்கு தான். ஸோ இப்போ வந்து இது எலக்ட்ரிக் கார்ஸ்ல வந்து எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அது ஆல்ரெடி அது வந்து 5% தான் நமக்கு தெரிஞ்சு. ஸோ அதுல எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா இல்லை அப்படியே தான் இருக்கு? அதுல எந்த சேஞ்சும் அவங்க பண்ணல, அதை இன்க்ரீஸும் பண்ணல ரெடியூஸும் பண்ணல, ஆஸ் இட் இஸ் 5% வச்சிருக்காங்க. கேட்டகரிஸும் மாறல, லென்த்தோ சைஸோ எதுவுமே வந்து ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. 18% அப்படின்னா எந்தெந்த கண்டிஷன்ஸ்குள்ள வரும், எவ்வளோ சிசிக்குள்ள வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த 18% ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்களா? இப்போ 18%க்குள்ள வரும்போது பெட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா 1200 சிசிக்கு கீழே 1.2 லிட்டருக்கு கீழே, அதே நேரத்தில் காரோட லென்த் வந்து 4 மீட்டருக்கு கீழே இருக்கணும். இது பெட்ரோலுக்கு. அப்படியே டீசலுக்கு வந்தீங்கன்னா 1500 சிசிக்கு கீழே, காரோட லென்த் 4 மீட்டருக்கு கீழே. இந்த ரெண்டே கேட்டகரி தான். இதுல கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது இப்போ இல்ல, எடுத்தாச்சு. ஓகே, அப்ப சப் காம்பேக்ட் எஸ்யூவி கூட நம்ம வந்து ஈஸியா அதுல வந்து ஈஸியா வந்துரும். அதோட ரேட் தான் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அதுதான் 10% கம்மியா இருக்கு. இப்போ அதுலயுமே எப்படி இருந்ததுன்னா ரெண்டா இருந்தது. பெட்ரோலுக்கு 1% செஸ்ஸும் டீசலுக்கு 3% செஸ்ஸும் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த 3XO வென்யூ இதெல்லாம் டீசல் இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 28 ப்ளஸ் அந்த 31% இருந்தது. இப்போ அதுல 18னா ஆக்சுவலா பார்த்தா டீசல் வண்டிக்கு தான் 13% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு, பெட்ரோல் வண்டிக்கே வந்து 10-11 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பயங்கரமா கம்மியானது அதுதான். ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அந்த டீசல் வண்டிகளுக்கெல்லாம் 1.5 லட்சம் வரை 1,40,000 வரைன்னு போட்டிருக்காங்க. அதான் இந்த இப்போ பெரிய காரான XUV700 இனோவா கிறிஸ்டா 2000 சிசி மேலே இருக்கிற வெஹிக்கிள்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் 22, அப்போ 28 ஜிஎஸ்டி 22 செஸ் 50% இருந்தது. ஸோ அதுக்கு இப்போ ஃப்ளாட் 40 ஆக்கிறதுனால நமக்கு 10% கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, பொதுவாக ஃபர்ஸ்ட் பையர்ஸ் வந்து வாங்க வேண்டிய காசுங்கிறது நிறைய இடங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய எக்ஸ்பர்ட் ஸ்டாக் ப்ரோக்ராம்லேயே. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து மாருதியில் ஹுண்டாயில் தான் வந்து அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன காசோட ப்ரைஸ் முதல்ல எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பலினோ எடுக்கிறோம் அப்படின்னா பலினோவோட முதல்ல ப்ரைஸ் என்ன இருந்தது, இப்போ இந்த ரிவைஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதான் மினிமம் வந்து இப்போ பலினோன்னு பார்க்குறப்போ நமக்கு 60,000 1 லட்சம் வரைக்கும் கம்மியாக இருக்குது. இப்போ ஹுண்டாயில் நான் வென்யூ எடுக்கணும் இல்லை வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா எப்படி இருந்தது முதல்ல பிரைஸ்? முன்னாடி வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாப் வேரியன்ட் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 10,70,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதெல்லாம் 1.5 லட்சம் கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம வென்யூ பலினோ பற்றி பேசுவோம். ஸோ இப்போ இந்த ஆல்டோ அந்த மாதிரி ரேஞ்செலாம் போனால் எது ஆக்சுவலி இருக்கிறதுலே எது ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா இந்த மாதிரி காசில்? இந்த மாதிரி கார்ஸில் இருக்கிறதுலே கம்மியாக வருதுன்னா எந்த ஒரு 4 மீட்டர் கீழே இருக்கிற டீசல் காருக்கு தான் இன்னைக்கு பெனிஃபிட் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா 13% அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த வென்யூ, மஹிந்திராவில் 3XO, டாட்டாவில் நெக்ஸான், அல்ட்ராஸ் டீசல் ஹேட்ச்பேக்கில் இப்படி வந்து எந்த டீசலுக்கு தான் 13% டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 1,86,000 வரைக்கும் ஆகிருக்கு. இந்த கீழே இருக்க சிராஸ்ன்ற காருக்கு வந்து டீசலில் அவங்க தான் இருக்கிறதுலே டீசல் சப் 4 மீட்டர்லேயே காஸ்ட்லி, அதுதான் 22 லட்சம் ரூபாய் இருந்த வண்டி. அதுக்கு வந்து 1,86,000 ரூபா கம்மியாக இருக்குது எக்ஸ் ஷோரூம்லேயே. அப்போ ஆன் ரோட் பார்க்குறோம், அதில் ஒரு 2% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா. ஸோ இதில் நமக்கு கவர்மெண்ட்டை புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சைடில் வந்து டீசலை பேன் பண்ணோம், நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போது மக்கள் லைட்டாக குழம்பி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க, டீசல் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் டீசலுக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டீசல் பையர்ஸ் உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா. அதில் நல்ல மைலேஜ் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல பவர் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட்டும் கம்மியாகுதுங்கிறப்போ டீசலோட சேல் இப்போ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓகே. இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பையர்ஸ் வாங்குற கார்ஸ்னு உங்கள் மைண்டில் சில காசு இருக்கும். ஸோ அதில் என்னென்ன மாதிரி காசு எவ்வளோ ப்ரைஸ்லாம் கம்மியாகுதுங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து சில ஒரு 2-3 கார்ஸ் சொன்னேன். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ட்ரியில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போவாங்க. ஓகே, ஸோ அதில் இப்போ விஜய் சொன்ன மாதிரி ஒரு 60,000லேருந்து ஒரு 1,00,000 வரைக்கும் கம்மியாகும். பட் இந்த ஜிஎஸ்டியில் அதிகமாக பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூக்கு தான் வந்து நீங்கள் ஒரு 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 வேல்யூ பெருசாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து 2.25 கோடி இருக்குன்னா அதில் 20 லட்ச ரூபா உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா 10% அப்படியே உங்களுக்கு குறையுது. 10 கோடி ரூபா காருக்கு 1 கோடி ரூபா ஆஃபர் வரும். ஸோ அப்போ வேல்யூவா பார்த்தீங்கன்னா ஹையர் பட்ஜெட்டுக்கு தான். ஆனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குற கார்களுக்கு அஃப்கோர்ஸ் அந்த அந்த ரிடக்ஷனுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவே ஒரு பெரிய விஷயமா. அது மினிமமாக ஒரு ஆல்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமமாக ஒரு 35,000லேருந்து 65,000 வரைக்கும் ஆல்டோக்கே கம்மியாக இருக்குது. ஆல்டோ வேகனார் இது எல்லாத்துமே கம்மியாக இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு ஆல்டோ வந்து ஒரு 7 லட்ச ரூபாய் இருந்த வண்டி வந்து இப்போ ஈஸியாக 5.25 லட்சம் இல்லை 6 லட்சத்துக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறப்பட நினச்சோன்னா இப்போ ப்ரீமியம் காஸ்ட்லாம் 40%ங்கிறப்ப ஓகே பரவாயில்ல ப்ரீமியம் காசு தானே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். தெரியாது. இல்ல நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே ப்ரீமியம் காருக்குலாம் அதிகப்படுத்திட்டாங்க, பட்ஜெட் காருக்கு மட்டும் கம்மி பண்ணிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் இருந்தது. ஃபிளாட் 28%னா இப்போ 18 to 40% போட்டிருக்காங்க. ஓகே பணம் இருக்கிறவங்க வாங்குவாங்க, 40% கரெக்டா போட்டிருக்காங்களே. அது வந்து நாங்க we didn't expect from நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஏன்னா அது வேற மாதிரி இருந்தது முன்னாடி அப்படிங்கிறதுனால 40% வந்து போட்டிருக்கிறது வந்து கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 சீட்டர் எடுக்கிறோம், எஸ்யூவி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்னோவா எடுக்கிறாங்க, ஃபார்ச்சுனர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இப்போ அது அதிகமாக எடுப்பாங்க இல்லையா? அது நம்ம பேசினோம் லைக் 4 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபார்ச்சுனர்ல கம்மியாகும். ஆன் ரோட்ல ஆகும், எக்ஸ்ஷோரூம்ல ஒரு 3.5 லட்ச ரூபாய் ஆகுது. இதுவே எப்படின்னா இப்போ இம்போர்ட்டர் கார்ஸ் பாருங்க, இம்போர்ட் பண்ற காருக்குலாம் இம்போர்ட் வரிக்கு அப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டி. அப்போ அதுல என்ன ஆகும், அவங்களுக்குலாம் இன்னுமே பெனிஃபிட் கிடைக்கும், பயங்கர பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். இது கம்மியாச்சுங்க தாண்டி நம்ம பட்ஜெட்னு ஒன்று அலாட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஒரு 10 லட்ச ரூபாக்குள்ள ஒரு வண்டி எடுக்கலாம், இல்லை ஒரு 15 லட்ச ரூபாக்குள்ள ஒரு வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போ அவங்க பட்ஜெட் 10 அப்படிங்கிறப்ப அதில் எவ்வளோ குறைய வாய்ப்பு இருக்குது? அந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 to 10 இல்லை வந்து ஒரு 9 to 15 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, அதில் எல்லாத்துக்கும் எவ்வளோ குறைய? ஒரு 7 to 10னா மினிமமாக உங்களுக்கு வந்து ஆன் ரோடில் ஒரு மினிமமாக ஒரு 45,000லேருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும். அந்த 15 லட்சம் போகிறப்போ 45,000லேருந்து ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் இருக்கும். 20 லட்ச ரூபான்றப்போ ஒரு 1.5 லட்சமாக இருக்கும். 20 லட்சம் மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 1.25 லட்சம் சொல்லலாம். 30 லட்சம் மேலே போகிறாங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 2 லட்ச ரூபா மினிமம், மேக்ஸிமம் 4 லட்ச ரூபா. அதாவது நம்ம 50 லட்ச ரூபா வண்டிக்கு போன வரைக்கும் தான் சொல்கிறோம். அதுக்கு மேலே இருக்கவங்களாம் எல்லாரும் 10% போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் மேனுஃபேக்சரரை பாதிக்காது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் இது வரைக்கும் புக் பண்ணவங்க, ஸோ நிறைய பேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க, நிறைய பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க? ஆக்சுவலி இந்த இதில் என்னன்னா கவர்மெண்ட்டு கொஞ்சம் முன்னாடியே இதோட அனௌன்ஸ்மெண்ட்டை ஜஸ்ட் ஒரு கொடுத்துட்டாங்க, ஹிண்ட். ஓகே, அப்போது மக்களும் நிறைய பேர் அதை யோசிச்சு இப்போ நீங்கள் ஒரு புக்கிங் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க. இப்போ இந்த புக்கிங் ப்ரொசீஜர் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் வந்து நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டு ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க, 20,000 ரூபா, 24,000 ரூபா, 28,000 ரூபா அப்படி வச்சுருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உடனே உங்களுக்கு கார் அலாட் ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ரிசர்வ் பண்ணும்போது என்ன டேக்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. உங்க நேமுக்கு எப்ப கார் அலோகேட் ஆகுது, எப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது, அந்த டேட்ல என்ன டாக்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு. இப்போ நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் தான் டெலிவரி அப்படின்னா ஆகஸ்ட்ல தான் இன்வாய்ஸே ஜென்ரேட் ஆகும். அந்த ஆகஸ்ட்ல இருக்கிற டாக்ஸ் ரிவைஸ்டு டாக்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஓ ஓகே, அப்போ வந்து பிரச்சனை இருக்காது இல்ல, ரெண்டு சைடுமே பிரச்சனை இருக்காது. மக்கள் வந்து ஒரு பயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் புக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து டாக்ஸ் நான் அதிகமா போயிடும், நான் இப்போ டெலிவரி எடுத்தேன்னா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சில கார்ஸ்லாம் இமீடியட் டெலிவரி இருக்கு. இப்போ இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா 2 நாள்ல டெலிவரி, அவங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி கார் எடுத்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இன்னும் 2 லட்சம். இப்போ நம்ம சொன்னோம்ல, புக் பண்ணி கேன்சலே பண்ணிட்டாங்க, அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அலர்ட் ஆயிடுச்சு நீ வாங்கன்னு புஷ் பண்றாங்க.
அவங்களாம் தான் அப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சில பேர்லாம் அந்த 10,000 புக்கிங் அமௌண்ட் போனாலும் பரவாயில்லாம் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் இந்த பெனிஃபிட் இருக்கு. சில பேர் வந்து ஐயோ அதுக்கப்புறம் வண்டி கிடைக்காதோ அப்படின்னு பயந்துட்டு சில பேர் வாங்கவும் செஞ்சாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் வண்டி கொடுத்துருப்பாங்க, வண்டி புக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், அதான் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வண்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வண்டி அலர்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களும் இப்போ வாங்குற நிலமையில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால வண்டி இல்லாமல் இருக்க முடியாது. ஒன்று இன்னொன்று அவங்க அலர்ட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வாங்கன்னு தான் புஷ் பண்ணுவான். நீங்கள் வாங்க மாட்டேன்னா என்ன பண்ணுவான், அந்த எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிளுக்கு விலையை கம்மி பண்ணிக்கிறேன்னு. சரி நான் அதில் இது பண்ணுறேன், அதில் கம்மி பண்ண வேணாம், அப்போ நீ இந்த ப்ரைஸ்க்கே கொடுத்துருங்க, இல்லைனா மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எங்கேயோ அந்த இடத்துல அது பிஸ்னஸ் நடக்கணும்ல அவங்களுக்கும். ஸோ அது பண்ண தான் செய்வாங்க. இது வந்து பிராண்டை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா லைட்டாக ஒரு பரபரப்பாக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஆகி மீட்டிங்ஸ்லாம் வந்து எப்பயாவது தான் இருக்கும், அப்படி தான் போகும். இப்போல்லாம் வந்து டெய்லி மீட்டிங், எப்படி இதை கொண்டு போகலாம், எப்படி நம்ம பண்ணலாம், பிராண்டும் யோசிக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட கூட பேசுகிறாங்க. அப்போது எல்லாத்தையும் பிஸியாக மாற்றிருக்கு ஆட்டோமொபைல் செக்மெண்ட். இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ இதனால வந்து மேனுஃபேக்சரருக்கு பாதிப்பு இல்லைங்கிறதும் நல்ல விஷயம் தான். ஆனால் இது ப்ரைஸ் கம்மியாச்சுங்கிறத காரணமாக காமிச்சு நாளைக்கு பிராண்ட்ஸ் வந்து காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண இங்கே வாய்ப்பு இருக்குங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறதும் இதுதான். இப்போ போய் நீங்கள் ஷோரூமில் பேசினாலும் அவங்க வைக்கிற டார்கெட் பாயிண்ட் இதுதான். ஏன்னா இந்த தீபாவளிக்குள்ளே உங்கள் காரை சேல் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த மக்கள்கிட்ட இருக்கிற போனஸை அப்படியே தூக்கணும், அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். அப்போது என்ன பாயிண்ட் வைப்பாங்கன்னா, இப்போ ரெடியூஸ் ஆனது ஜனவரியிலேருந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா எவ்ரி இயர் ஜான்ல எல்லா பிராண்டுமே வந்து காரோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு 10% தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. 1%, 2%, அதுவும் பர்சன்டேஜில் பண்ண மாட்டாங்க, வேல்யூஸில் தான் பண்ணுவாங்க. 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 12,000 ரூபாய், அப்படி தான் வந்து உங்களுக்கு மாறும். அதனால இவ்வளோ பெனிஃபிட்டையும் தூக்கி பிராண்ட் சாப்பிட்ருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக காஸ்ட் இன்க்ரீஸ் இருக்கும், பட் ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும். நிச்சயமா. ஸோ நம்ம காஸ்ட் பற்றி நிறைய பேசணும். பைக்ஸ் வந்து கண்டிப்பாக 350cc மேலே எடுக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அதிகமான ப்ரைஸுங்கிறத சொல்லிட்டோம். பட் இங்கே கம்மியான இதுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வெஹிக்கிள் வந்துட்டு பைக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவா, ஹோண்டா பிராண்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ப்ளெண்டர், அது மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்கு? மினிமமாக அதெல்லாம் வந்து ஒரு 7,000 15,000 வரைக்கும் ஆயிருக்கு. ஒரு 1 லட்ச ரூபாய் கீழே இருக்க வண்டி எல்லாமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 2 லட்ச ரூபாயில் இருக்கிறதுலாம் 30,000 வரைக்கும் கம்மியாயிருக்கு. அதுமாரி அந்த 350cc மேலே பார்த்தோம்ல, அதெல்லாம் மினிமமாகவே உங்களுக்கு 20,000 60,000 ரூபாய் வரைக்கும் விலை அதிகமாயிருக்கு. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற வண்டி. அப்போ ஆட்டோமொபைல் செக்டருக்கே மொத்தமாக ஒரு பெரிய க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிவிஷன்னால. இப்போ இது வந்து நம்ம இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டருக்கு, அதாவது குறிப்பாக நம்மளோட பிராண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அதுவுமே இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இங்கே இந்தியன் பிராண்ட்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. மஹேந்திரா இப்போ ரீசெண்டாக இன்னொரு லான்ச் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்து அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, முன்னாடி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த ஆட்டோமொபைல் வந்து இப்போ பயங்கர அக்ரெசிவ் ஜோனுக்கு மாறி இருக்கு. அப்போது அதில் நிறைய நியூ இனோவேஷன்ஸ் வந்து உள்ளே வருது, நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற இது ஒரு பயங்கரமான வளர்ச்சிக்கு தான் கொண்டு போகும். இன்னொன்று, கவர்மெண்ட் ஒரு சைடில் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பையிங்கை புஷ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டாக்ஸோட ரிடக்ஷன் எல்லாமே வந்து பையிங்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அந்த சைடு காம்படிஷனே இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு பையருக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வித் அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே டிமாண்ட் இருக்கு, காம்படிஷனும் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஜிஎஸ்டி ரிவிஷன் வந்து காரை சுற்றி இருக்கிற அந்த அக்சசரிஸாக இருக்கட்டும், காருக்கு தேவையான சில விஷயங்களா இருக்கட்டும், அதுலலாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஆமாம், அதுலேயும் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ முன்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் பம்பர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 18%, அதுலேயே 12 சிலதெல்லாம் இருக்குது. சில எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் இப்போ 5% மாறி இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பாடி ஷாப் போகிறீங்க, அதில் மெட்டலுக்கு ஒரு ரேட் ஆகும், பிளாஸ்டிக்கு ஒரு ரேட் ஆகும், பெயிண்ட்டுக்கு கூட விலை கம்மியாயிருக்கு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் ஏன் டயருக்கே ஆயிருக்கு, டயருக்கும் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக அது ஒரு எல்லாத்துலேயுமே நம்ம கண்டிப்பாக பயங்கரமாக கம்மியாயிருக்கு. ஸோ நம்மளோட சர்வீஸ் காஸ்ட்டுமே இனிமேட்டு கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் கார் வாங்கினவங்களுக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சூப்பர். இப்போ உங்களோட இஎம்ஐலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 1 லட்ச ரூபா உங்களோட காஸ்ட் கம்மியாகுதுன்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் இஎம்ஐ போகிறீங்க. யூஸ்வலாக ஒரு பட்ஜெட் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக 5 இயர்ஸ்ங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட இஎம்ல கன்சிடரபுளாக வந்து ஒரு 3,000 to 4,000 rupees
கம்மியாகும். அப்படி இருக்கும்போது அவங்க பட்ஜெட்ல அந்த 3000ங்கிறது அவங்களோட மந்த்லி ஃபியூவலுக்கே சரியாயிரும் இல்லையா. அப்போ ஒரு கார் இஎம்ஐல ஃபியூலும் சேர்ந்தே உள்ள வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா ஒரு பட்ஜெட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து நம்மளும் கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ ஒரு பட்ஜெட் குறைஞ்சனால என்ன அட்வான்டேஜ்னா, முன்னாடி வந்து பேஸ் வேரியன்ட் தான் வாங்கணும்னு நினைச்சவங்க இப்போ ஒரு மிட் வேரியன்ட்டுக்கு போகலாம். மிட் வேரியன்ட்க்கு டாப் வேரியன்ட் போகலாம். உங்களோட ஃபீச்சர்ஸ் ஏத்திக்கலாம், சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ அதே நேரத்துல பிராண்டுமே ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபீச்சர்ஸையும் என்ஜாய் பண்ணலாம் வித் சேம் பட்ஜெட்ல, முன்னாடி இருந்த பட்ஜெட்ல. ஸோ இதுல வந்து இந்த ஹைபிரிட்ங்கிற விஷயமும் நம்ம பேசணும்னு நினைச்சேன். ஸோ அதுலயுமே உங்களுக்கு வந்து இங்க டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல பண்ணல. அதுதான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதை வேணா 28% 18% கொண்டு வந்திருக்கலாம். இப்போ அதுக்குமே திரும்ப 40 தான் இருக்கு. ஹைபிரிடுக்கும் டீசலுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆக்சுவலா ஹைபிரிட் இன்னும் காஸ்ட்லினே சொல்லலாம். நீங்கள் ஹைபிரிடே வாங்கினாலும் உங்களோட யூசேஜ் அந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது வருஷத்துக்கு நீங்கள் 25,000 கிலோமீட்டர் ஓட்டினா தான் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டீசலே வாங்கி ஓட்டிடலாங்கிறதா அதில் இருக்க உண்மை. இல்லை அது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மாருதி சுசுக்கியில் இருக்கிற அந்த sub 4 மீட்டரில் இருக்கிற ஹைபிரிட் கார்ஸ், உதாரணத்துக்கு ஃப்ராங்ஸு, பலினோவில் அவங்க வந்து இந்த ஹைபிரிட் கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. வித் 35 to 40 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ். அப்போ 2 வீலரில் கூட கிடைக்காத மைலேஜை நாங்கள் காரில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. அந்த காரில் இன்ஜினும் இருக்கும், பேட்டரி மோட்டரும் இருக்கும். அப்போ இன்ஜின் வந்து வீலை டிரைவ் பண்ணாது, அந்த இன்ஜின் வந்து ஒரு ஜென்ரேட்டராக மட்டும் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அதுலேருந்து கரண்ட் எடுத்து உங்களோட மோட்டரை வந்து ரன் பண்ணுறீங்க. அந்த கான்செப்டில் கொண்டு வர்றாங்க. மிச்சபடி ஹைப்ரிட் வந்து பேரலல் ஹைப்ரிட்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற ஹைப்ரிட்ஸ்லாம் எப்படின்னா, இன்ஜினும் உங்களோட வீலை டிரைவ் பண்ணும், ஸ்லோவாக போகும்போது மோட்டர் டிரைவ் பண்ணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து மைலேஜ் அந்த அளவுக்கு கிடைக்கல. பட் இந்த சீரீஸ் ஹைப்ரிட்ங்கிறது ஒரு புது கான்செப்ட். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த 1200 சிசி கீழேயோ இல்லை 4 மீட்டர் கீழேயோ இருக்குல்ல, ஸோ அந்த சைஸில் அவங்க ஒரு இன்ஜின் ஹைப்ரிட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். ஹைப்ரிட்க்குன்னு தனி கேட்டகரி கிடையாது. அது நார்மல் கேட்டகரியான சைஸ், கெப்பாசிட்டி அதுக்குள்ள. ஆனால் இப்போ நம்மள்ட்ட அந்த இன்ஜின் கிடையாது, 1500 சிசியில் தான் இருக்கு. ஸோ 1200 சிசியில் ஒன்று கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா அது நல்ல இன்னும் மைலேஜும் அதிகமாயிடும், விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. இன்னொரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. VK ப்ரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில்.